நான் உங்கள் கிறிஸ்டி. இன்றைக்கி வந்து நான் பாண்டிச்சேரி வந்திருக்கேன் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ ஒரு 6 வருஷம் கழித்து திரும்பி நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். அதுவும் பாண்டிச்சேரி, அதுவும் ரொம்ப நாளில் இல்லை, 1 நாள் 2 நாள் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி வந்திருக்கோம். ஏன் இப்படி பார்க்குறாரு? கடைசியாக நாங்கள் ட்ரிப் போனது பார்த்தீங்கன்னா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதும் நாங்கள் வந்து ட்ரிப் போனோம். மாஹி போயிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் கிளம்பி வந்திருக்கோம். அதுவும் வந்து ஒருத்தர் 2 பேர் தான் வரவே இல்லை. சில பேர்லாம் காலும் அட்டன் பண்ணவே இல்லை. எப்போவுமே ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பசங்களை பேசும்போதும் ட்ரிப்பு ஸ்டார்டிங் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா மச்சான் சூப்பர்ரா போகலாம்டா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவானுங்க. கடைசி டைமில் மச்சான் வேலை இருக்குடா அப்படின்றவானுங்க. எங்கடா போனீங்க? அட பாவீங்களா, நான் சும்மா தானடா இருந்தேன். அதில் வந்து ஒரு 2-3 பேர் இருக்கிறானுங்க. அவனுக்கு ஃபோட்டோலாம் இதோ கீழே போடுறேன். இவனுக்கு தான் அந்த நாய்ங்க. கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேன்டா மச்சான் வேலை இருக்குது அப்படி இப்படின்றானுங்க. இதில் பர்டிகுலராக இந்த நாய் இருக்கான் பார்த்தீங்களா, கடைசி நேரத்தில் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவான். ட்ரிப்பு ஸ்டார்டிங் அப்போ மச்சான் வரண்டா அப்படி பாருங்கடா இப்படி பாருங்கடா ரூமை பாருங்கடா அது பண்ணுங்கடா இது பண்ணுங்கடான்னு சொல்லிடுவான். கடைசி நேரத்தில் மச்சான் போகலாங்கிற டிக்கெட் எடுத்துகிட்டு கால் பண்ணால் ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவான். அந்த மாதிரி கேஸ் இவன். பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. 2 பேர் பார்த்தீங்கன்னா ஃபோனே அட்டன் பண்ண மாட்டானுங்க. கேட்டால் காசு இல்லை மச்சான் அப்படின்னுவானுங்க. ஏதோ சொல்லி உருட்டுறது. நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்ன பண்ணுறது? கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 2-3 பேரை வச்சு தான் ட்ரிப்புக்கு போயாகணும். 2 பேர் தான் வந்து இப்போ என் கூட ஜாயின் பண்ணியிருக்குது. இவங்ககிட்ட வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டரை பற்றி கேட்கலாம். இவனை பற்றி என்னடா நினைக்கிறேன்? என்னடா யோசிக்கிற? யாரை பத்தி? தான் அசாரு சிம்பிளி வேஸ்ட். நீ என்ன நினைக்கிற? போலாங்கிற கடைசியில் இப்படி இவ்வளோதாங்க. எங்களுக்கு மனசே ஆறல. இந்த நாயை பற்றி பேச டென்ஷன் தான் ஆகுது. சரி, அப்படியே இப்போ வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே டைம் பாஸ் பண்ணிவிட்டு ரூம் 1 பக்கத்தில் வந்து பார்த்துருக்கோம். அது கொஞ்சம் லேட்டராக போய் செக்இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். ஏன்னா சீக்கிரமாக பண்ணால் அடுத்த நாள் காலையில் வந்து சீக்கிரம் வந்து செக் அவுட் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சம் லேட்டாக பண்ணலாம். 2 பேரும் ஒருத்தன் வந்துட்டுருக்கிறான், அவன் லேட்டு. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி ஒரு 3 மணி நேரத்தில் வரலாம், அதிகபட்சம் ஒரு 3.5 மணி நேரம். ஆனால் என் ஃப்ரெண்டு 7 மணி நேரமாக வந்துட்டுருக்கான். அவன் வந்தோடனே ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு அவர் முடிவு பண்ண வேண்டியது தான். சும்மா அப்படியே இந்த பீச்சில் இப்போ கொஞ்ச நேரம் வந்து காற்று வாங்க வேண்டியது தான். சொல்லு. பெரிய அளவு இருக்குல்ல? ஆமாம். இந்த அலையிலேருந்து கோபி இப்படி குதிச்சு வர்ற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? சுறாப்பட விஜய் மாதிரியா? சுறாப்பட விஜய் மாதிரி. கோபி ஆனந்தே ஆனந்தே தாவே கேட்க மாட்டேங்குது. கைஸ், இப்போ ரூமுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் காலனி வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அப்படியே ஜாலியாக ஊர் சுற்றுவோமா? தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? Smack that, smack that, smack that, down, 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 yes, now, too hot, now, fly, now.
காலனி வந்திருக்கோம். ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு லொக்கேஷன் பாருங்கடான்னா சுற்றிக்கிட்டே இருக்கிறானுங்க. இவனுங்களை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபோட்டோ எடுக்கலான்னு வாங்கடானா மாங்காய் பத்தா வாங்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை வந்து இவன் ஒரு கையாட்டுறான். இவன் தான் அந்த லாஸ்ட்டாக வந்த அக்யூஸ்டு. டேய் நம்ம ஊரில் கிடைக்காது. டேய் ஃபோட்டோ எடுக்க போகலான்டா. சாப்பிட்டுருக்க மாட்டா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. கைஸ் இப்போ திடீர்னு ஒரு குண்டை போடுறானுங்க. ஏதோ புயல் அலாட்டாமா அப்படின்னு சொல்லி போடுறானுங்க. யாரா நீங்க? டேய் வெல்கம் டு விஜய் சித்து விலாக்ஸ். விஜய் சித்து விலாக்ஸ் கடை மார்க்கெட்டிங் பண்ணிருக்கேன். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஏ விக்கி என்னத்தடா பாக்குறீங்க? டே கைஸ் இங்க வந்து அந்த அளவுக்கு வந்து எதுவுமே சிறப்பா இல்லை. அதனால இப்போ வேற இடம் ஸ்பாட்டை மாற்றிருக்கோம் நாங்கள். வந்து ஸோ வேற இடம் பார்க்கலாம். ஓகே இப்போ வந்து ஃப்ரெஞ்சு காலனிலே ஒன்றும் பிடுங்கலை இவனுங்க. இப்போ வந்து எங்கடா மச்சான் போகிறோம்? ஆரோவில். ஆமாம், அங்கே போயிட்டு இப்போ வந்து என்ன கழட்ட போகிறானுன்னு தெரியல. வெயிட் பண்ணி நீங்களே பாருங்கள். இவனுங்க போகிறானுங்க போய்கிட்டே இருக்கானுங்க. கேட்டால் 2 கிலோமீட்டர்ன்றானுங்க. कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. ஆரோவில்ன்ட்டு சொல்லிட்டு இருந்தானுங்க. நானும் ஏதோ புதுசாக டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு கூப்பிட்டு போவானுங்க பார்த்தா திரும்பவும் பீச்சுக்கே கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. ஏண்டா புயல் எச்சரிக்கைன்னு சொன்னீங்களே, புயல் வருதுடா அப்படின்னு சொல்லி இப்போ தான் நியூஸ் படித்தான். எங்கேயோ கூப்பிட்டு வந்து பலி கொடுக்கவே முடிவு பண்ணிட்டியா? இங்கே பாருங்க கிளைமேட் வர மோசமாகிட்டே போயிட்டுருக்கு. நானும் எங்கேயோ புதுசாக கூப்பிட்டு போகணும்னு பார்த்தா திரும்பி பீச்சுக்கே கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. சாவடிக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அம்மா எவ்வளோ சொல்லிச்சு அவங்க கூடலாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். இந்த லவ் பண்ணுற பசங்களை மட்டும் ட்ரிப்புக்கு கூப்பிட்டே வரக்கூடாது. எப்போ பார்த்தாலும் ஃபோன் கையுமா தான் இருக்கானுங்க. நீங்களும் எதுக்குடா இருக்கிறீங்க? லாக்கப்பே லவ்ன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரிய சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சுட்டு பார்த்தேன்னு வச்சுக்க அங்கங்க திண்டா வீங்கி இருக்கும். இவன் சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. எதுக்கு இவனுங்க வந்தானுங்க? இப்போ எதுக்கு ரிட்டன் போகிறானுங்க? வந்தானுங்க, சுமார் 2 நிமிஷம் நின்னானுங்க, பேசினானுங்க, கிளம்பிட்டானுங்க. ஏன்டா ஒதுக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ராக் பீச்சிலேருந்து, ஐயோ அந்த இடம் பேர் வேறு தெரிய மாட்டேங்குது. சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அங்கே போனானுங்க, திரும்பியும் ராக் பீச்சுக்கே வந்திருக்கானுங்க. அலையே விட்றானுங்க. இப்போ ஏதோ சாப்பிட்றதுக்கு வந்து போகிறானுங்க. இங்கே என்ன பண்ணுறானுங்களோ இவனுங்க. சாப்பிட போகிறோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு ஏதோ பச்சரிசி கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்குது. அதுவும் லேடிஸாகவே இருக்குது, குழந்தைங்களுக்கு இருக்குது. என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? இவனுங்க சாப்பிட்ற இடத்துக்கே வந்திருக்கானுங்க. 5 மணி ஆக போகுது, இன்னும் என்ன சாப்பிட்றதுன்ட்டு யோசிச்சுட்டே இருக்கானுங்க இந்த பிளடி பக்கர்ஸ். டேவ் வாங்குவீங்களா ஏதாவது? பார்க்குறானுங்க தவிர்த்து ஏதாவது வாங்குறானுங்களா? இங்கேயும் கடைசி வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு போயிடுவானுன்னு நினைக்கிறேன். அப்படிதான்டா கோபி? விளாகர்னு வந்தால் பேசணும்டா, சம்மந்தமெல்லாம் பேசணும்டா. அவன் தான்டா விளாகரு. முடிவு வாங்கலையா? அப்போ வாங்குறானுங்க. கைஸ் இப்போ வந்து ஒரு வழியாக வந்து இப்போ சாப்பிட்டாச்சு. ஆனால் இப்போ ஒன்று புரியுது. இந்த ட்ராவல் வ்ளாக் பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். என்னடா ஜாலியாக இருக்கானுங்க, நல்லா சாப்பிட்றானுங்கன்ட்டு. ஆனால் இங்கே வந்து நின்று பார்த்தா தான் தெரியுது, டங்கு வேறு அவுந்துடும். எப்படியோ இன்றைக்கி ஒரு நாள் எப்படியோ பாண்டிச்சேரியில் கஷ்டப்பட்டு ஓட்டியாச்சு. ஆனால் அந்தளவுக்கு வந்து எதுவுமே பெருசாக இல்லை.
என்ன இந்த சரக்கு அடிக்கிறவங்க வந்தால் மட்டும்தான் பாண்டிச்சேரியில் கொண்டாட்டமாக இருக்கும். நம்மலாம் இங்கே என்ன பண்ணுறது, ஒன்றும் கிடையாது. நாளைக்கு பார்ப்போம் கைஸ். டு பி கண்டினியூலாம் இல்லை. அடுத்த நாள் இன்னைக்கு 2வது நாள் பாண்டிச்சேரி சுற்றலான்னு பார்க்கும்போதும் இங்கே ரெட் அலர்ட் மாதிரி விட்டாங்க. ஸோ சுற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இன்றைக்கி ஒரு 1 o'clock வந்து அப்படியே பஸ் ஏறிட்டோம் கிடைக்கிற பஸ்ஸில். சரி இது பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு மழை ஆகிட்டு பஸ்ஸுக்கு எதோ கிடைக்காம போயிடுச்சுனா அப்படின்ட்டு. ஸோ கிடைக்கிற பஸ்ஸில் ஏறி இருக்கேன். பஸ்ஸு லட்சணம் பார்த்தீங்களா, கேவலமாக இருக்குது. சரி விடுங்க, நெக்ஸ்ட்டு vlogல வந்து நம்ம பார்க்கலாம். பை 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 பை. நான் பாண்டிச்சேரி வந்தது தப்பு இல்லை, இவனும் கூட வந்தது தான் என் தப்பு.